கைஸ் பிக் பாஸ் காமன் மேன் இந்த ஷோ ஒரு வினோதமான ஷோன்னு தெரியும். ஆனா இவ்வளவு வினோதமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சத்தியமா எதிர்பார்க்கல. ஒவ்வொரு கேரக்டரும் யூனிக்கான கேரக்டரை பொறுக்கி பொறுக்கி போடுறாங்க. எங்க இருந்தா புடிச்சிங்க தமிழ்நாட்டுல இந்த கேரக்டருங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த வகையில பிக் பாஸ் காமன் மேன் இந்த ஷோவோட 3வது எபிசோட் இப்பதான் பார்த்து முடிச்சு. அதோட ரிவ்யூ தான் நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? உங்கள மாதிரி ஃபேக்கா இருக்கிறதுக்கு நான் பேக் மாதிரி கொஞ்சம் எவ்வளவோ பரவாயில்லை. நான் வடக்கி பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பாஸ் காமன் மேன் இந்த ஷோவே ஒரு வினோதமான ஷோ தான். அதுல வர கேரக்டர்களும் பாத்தீங்கன்னா வினோதமான கேரக்டரா எடுக்கறாங்க. சோ அந்த வகையில 3வது எபிசோட்ல சில கேரக்டர்களை வந்து ஆடிஷன் பண்ணாங்க. அதுல ஆடிஷன் பண்ண கேரக்டர்கள்ல சில கேரக்டர் ஓகே பண்ணிருக்காங்க. குறிப்பா எப்படின்னா எலான் மஸ்க் கூட நான் வந்து போட்டி அப்படின்ற மாதிரி சொல்ற வரும். பிக் பாஸ்க்கே நான் சோறு போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ற வரும். அதுக்கு அடுத்து ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்னு தெரியாம அங்க அடிச்சுக்கிறவங்களோ அந்த மாதிரி வினோதமான கேரக்டர்களை ஆடிஷன் பண்ணாங்க. அந்த வகையில இந்த ஷோக்கு மாயா வந்து பர்ஃபெக்ட் ஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆங்கரா ஹோஸ்டா போறதுக்கு. ஏன்னா கொளுத்தி போடணும். அதாவது வராங்களே கண்டஸ்டன்ட் அவங்க சும்மா வந்து அப்படியே நிக்க கூடாது. லைட்டா கொளுத்தி போடணும்ல. மாயா அந்த கொளுத்தி போடுற வேலையை சூப்பரா பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஷோலையும் சூப்பரா கொளுத்தி போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது என்ன கொளுத்தி போட்டாங்க அப்படின்ற கடைசியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டஸ்டன்ட் கூப்பிட்டாங்க. அந்த கண்டஸ்டன்ட் பேர்ல என்கிட்ட கேட்காதீங்க. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். அது யாருன்னு நீங்களே பாத்துக்கோங்க. சோ அந்த கண்டஸ்டன்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், பிசினஸ் மேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு யாரு காம்படிஷன் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே எலான் மஸ்க் தாங்க. எலான் மஸ்க் கூட தாங்க நான் வந்து காம்படிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. யாரு சாமி நீனு? யார் யாருக்கு? ராஜுவோட ரியாக்ஷன் தான் என்னோட ரியாக்ஷன் இருந்தது. ஏன்னா ராஜு அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா அப்ப நம்ம ஊர்ல இருக்க அம்பானி இவங்கலாம் போட்டி இல்ல அப்படிதானே அப்படின்ற மாதிரி. ஆமா ஆமா எலான் மஸ்க் அதாவது கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குல்ல அது வந்து உச்சத்துல இருக்கு. நம்ம போன சீசன்ல ஒரு திவாகர் பார்த்தோம். இந்த சீசன்ல பல திவாகர் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை விட ஒரு சிறந்த ஆள் யாரு? என்னோட சிறந்த ஆள் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஐ வுட் சே எலான் மஸ்க். உண்மையிலே பிக் பாஸ் சீசன் 10 வந்து ஹிட் ஆக போகுது. விஜய் டிவி பயங்கரமான ஒரு வேலையை பாக்குறாங்க. என்ன தெரியுமா? அதாவது பிக் பாஸ் சீசன் 10 ஹிட் ஆகிறதுக்கு இந்த காமன் மேன் ஷோ வந்து பாத்தீங்கன்னா ஆளை பிடிக்கிறதுக்கான ஷோ நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. இது வந்து ஆளை பிடிக்கிறதுக்கான ஷோ இல்ல. பல ஆளுங்களை போட்டு தள்ளி இது மூலமா பிக் பாஸ் சீசன் 10 வந்து ஹைப் ஏத்தணும். என்ன இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்ப சீசன் 10 எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணோம்ல. அதுக்காக தான் இந்த ஷோ. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்க என்ன நினைச்சாங்களோ அதுக்கு மாதிரி ஆட்களை கூப்பிடுறாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் கூட பாத்தீங்கன்னா முதல்லயே வந்து காம்படிஷனை கிரியேட் பண்றாரு. சோ அந்த நம்பரை வந்து ஹோல்ட்ல போட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு அக்கா வந்தாங்க. அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிளாட்டா பேசிட்டு இருந்தாங்க. அவங்களையும் பாத்தீங்கன்னா ஹோல்ட்ல போட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். சோ இதுக்கு அடுத்து முக்கியமான 2 பேரை கூப்பிட்டாங்க. அந்த 2 பேர் தான் இந்த ஷோவை இன்னைக்கான எபிசோட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா மாத்தந்து. ஒரு லேடியும் ஒரு ஜென்னும் வந்திருந்தாங்க. அதுல வந்து லைட் கிரீன் ஷர்ட்ல ஒருத்தர் வந்திருப்பாரு. அந்த மனுஷனை எங்க இருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல. செம்ம கான்ஃபிடென்ட், ஓவர் கான்ஃபிடென்ட். என்னமா பேசுறாருன்றீங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா யாரு? நான் பிக் பாஸ்க்கே சோறு போடுவாங்க. எப்படி சோறு போடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுதானே நான் வந்து என்ன பண்ணுவேன் பிக் பாஸ்க்குள்ள போய் அதுல ஒரு அமௌண்ட் சம்பாதிப்பல அந்த சம்பாரிச்சு அந்த அமௌண்ட் வந்து பல கோடியா பெருக்கி நாளைக்கு பிக் பாஸ்க்கு ஸ்பான்சரா நான் வருவேன். அப்படி பார்க்கும்போது பிக் பாஸ்க்கு நான் தானே சோறு போறதா அர்த்தம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதாவது கான்ஃபிடென்ட் இருக்கலாம். இவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்க கூடாதுப்பா. கண்டிப்பா எனக்கு அவரை பார்க்கும்போது அடுத்த திவாகர் இவர் தான் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. என்ன கான்ஃபிடென்ட் இருந்தீங்க. அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. அவர் ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சேனலுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்க பீஸ் தான். அந்த மாதிரி பீஸ் தான் போன சீசன்ல எடுத்து போட்டு போன சீசன்ல ஒரு 70 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஷோ வந்து பயங்கர வந்து ஹைப்பாவே போயிட்டு இருந்தது. ஏன்னா தினம் சண்டை சச்சரவு அப்படின்ற மாதிரி திவாகர் பார்வதி இந்த காம்போ இருக்கும்போது எப்படி பத்திக்கிட்டு இருந்தது. சோ திவாகர் வெளியே போனதுக்கு அப்புறம் ஷோ டல்லாச்சு. அதனால சேனல் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி திவாகர் மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 4 திவாகராவது இந்த சீசன்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்ப இந்த சீசன் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிக் பாஸ்க்கு சாப்பாடு போடணும்ன்ற ஒரு பெரிய நோக்கத்தோட வந்திருக்கிற இந்த வெங்கடேசனோட வணக்கம். சாப்பாடு போடுறீங்களா? ஆமா. எது வழியா கொடுப்பீங்க? அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஆள் மாதிரியே இருக்கும். ஏன்னா திவாகர் பேசும்போது அப்படிதான் இருக்கும். ரொம்ப தெளிவான ஆள் மாதிரியே இருக்கும். ஆனா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த ஆள் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இவர் கரெக்டாக தான் இருக்காரா, மைண்ட் செட்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணும். ஆரி கிளியரா சொல்லிட்டாரு. முதல் ரவுண்ட்ல வந்து உங்களை நாங்கள் செலக்ட் பண்றோம், உங்களை வீட்டுக்குள்ள அனுப்பல. இப்போ நீங்க பேசுறது வந்து கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்தது. ஏன்னா கூட வந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அமைதியாக நின்றுட்டாங்க. ஏன்னா இந்த ஆளே பார்த்தீங்கன்னா மொத்தமாக பேசிட்டாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ வந்து எது பண்றீங்க, ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கா பண்றீங்க. அதாவது அங்க இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் சும்மா ஏதோ ஒரு மாதிரி பண்றானே கேனத்தனமா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிட்டாப்ல. அதனாலே பாத்தீங்கன்னா சரி ஓகே நீங்க பண்ணீங்களே, அதாவது நார்மலா இல்லாம அப்நார்மலா பண்ணீங்களே, அதுக்காகவே உங்களை செலக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. அவரை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அனுப்புறாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன பண்ண காத்துட்டு இருக்காருன்னு தெரியல. சோ அந்த மனுஷனை செலக்ட் பண்ணிட்டு ஆரி சொன்ன விஷயம் இந்த மாதிரி இதை வச்சு இப்போ நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, இப்போ நீங்க ஒன்னு பண்ணீங்களே அதை வச்சு செலக்ட் ஆயிட்டீங்க. ஆனா இதை மட்டுமே வச்சு வீட்டுக்குள்ள போக முடியாது, கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல அவர் என்ன வினோதமா பண்ண போறாருன்னு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்திருக்காங்க.
வந்திருக்காங்க, நம்ம வினோதமா பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வந்திருக்காங்க. அந்த வகையில வினோதமா பண்ண இந்த நபர் வந்து தப்பிச்சிட்டாரு, செலக்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுக்கு அடுத்து இந்த கோயம்புத்தூர்காரர் ஒருத்தர் வந்தாருங்க. கோயம்புத்தூர்காரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார் நல்லா தான் பேசினாரு, ஃபன்னா தான் பேசினாரு. அவர் பேசுறத கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. வந்தோடனே பாத்தீங்கன்னா ஓவியாக்கு, ஆரிக்கு, ராஜுக்கு எல்லாருக்கும் ஐஸ் வச்சிட்டாரு. உங்களோட தீவிரமான ஃபேன் ஐஸ் வச்சிட்டாரு. நான் கூட அவரை செலக்ட் பண்றாங்கன்னு தான் நினைச்சேன். பட் அந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டுல போட்டாங்க. என்னன்னா நீங்க கொஞ்சம் நல்லா பேசுறீங்க வைக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் தெளிவா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல இவ்வளவு தெளிவு நம்ம ஷோக்கு வந்து செட் ஆகாது, அதனால ஹோல்டுல வைக்கிறோம். நீங்க வந்து அடுத்த ரவுண்ட்ல பாக்குறோம். இதை விட நீங்க தெளிவா இருக்கீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ரிஜெக்ட் பண்றோம். நீங்க வந்து தெளிவில்லாம இருந்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல அவர் வந்து ஹோல்டுல வச்சிருக்காங்க. சோ இதுக்கு அடுத்து அந்த சுற்ற முடியோட ஒரு பையன் வந்தா பாத்தீங்களா, நல்லா வந்து 6 அடிக்கு ப்ரூஸ்லி தம்பி மாதிரியே வந்தாப்ல. சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிக்லாம் விட்டு காமிச்சாப்ல. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆஹா இந்த பீஸ் எடுத்து உள்ள போடணும். ஏன்னா இந்த பீஸை உள்ள போடாதான் கண்டிப்பா உள்ள சண்டை சச்சரவுகள் வரும். அப்போ ஒரு கிக் அவுட்டானு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்ல இருக்கவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து விழுவான். சோ அப்படிப்பட்ட பீஸை வந்து உள்ள எடுத்து போடணும் அப்படி நம்மளுக்கே தோணுச்சு. அதுதான் பாத்தீங்கன்னா ஜட்ஜஸுக்கும் தோணி இருக்கு. ஆப்வியஸா அந்த பீஸை பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டாங்க. எதிர்பார்த்த விஷயம் தான். ஏன்னா அந்த பையன் கிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, நிறைய கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன், அங்க அடிச்சிருக்கேன், இங்க அடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் கிட்டே ஆர்கியூ பண்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஜட்ஜஸ் கிட்ட ஆர்கியூ பண்ணணும். அதாவது அவங்க ஒன்னு சொல்றாங்கன்னா ஓகே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேலைக்காது. அது அவங்க எதிர்பார்க்கல. அவங்க ஒன்னு சொல்றாங்கன்னா, என்ன சார் நீங்க எப்படி அதை சொல்லுவீங்க, நான் அப்படி இல்ல சார், நான் அப்படி இல்ல, நீங்க உங்களுக்கு அது தெரியுதுன்னா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, என் பாயிண்ட் ஆஃப் வியூ வேற சார் அப்படின்ற மாதிரி நீங்க ஆர்கியூ பண்ணணும். ஆர்கியூ பண்ணும்போது ஓ இவன் கரெக்டா பேசுறான் பாருங்க, எதிர்த்து பேசுறான் பாருங்க, இவன் தான் சரியான ஆள். ஏன்னா பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்க ஏதாவது ஒரு சண்டை நடக்குதுன்னா யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னா கூட அது எப்படி நீ என்ன சாப்பிட சொல்லுவேன், நீ எப்படி எனக்கு தெரியாதா சாப்பிடுறதுக்கு, நீ சொல்லி தான் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு நாளைக்கு பின்ன பேருவாங்க பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கணும். அவன் ஜஸ்ட் சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவான், அது எனக்கு தெரியும், நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி பேசணும். இப்படிலாம் பேசினாதான் அந்த ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால யார் என்ன சொன்னாலும் கேட்காம நான் அதுப்பா தான் இருப்பேன் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து பர்டிகுலரா பொறுக்கி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த பையனையும் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எது வந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு 2 பொண்ணுங்க. இந்த 2 பொண்ணுங்க தான் ஆக்சுவலா ஷோ இதோட முடிச்சிட்டாங்க. ஏன் சொல்லுங்க, ரொம்ப நேரம் அந்த 2 பொண்ணுங்களே பேசுது. அதாவது பிறவியிலே 2 பேர் எனிமையா பிறப்பாங்கல்ல, இந்த பொண்ணு எங்கேயோ பிறந்திருக்கு, இந்த பொண்ணு எங்கேயோ பிறந்திருக்கு. ஆனா பிறக்கும் போதே இவங்க ஜாதகத்திலே எழுதிருக்கு போல இதுக்கு 2 ஒன்னா சந்திக்கும் போது இப்படிதான் சண்டை போட்டுக்கும் அப்படின்ற மாதிரி சண்டைனால சண்டை, கொலாடி சண்டையோட அடிச்சுக்கிட்டு நாருதுங்க. எனக்கு அந்த பொண்ணுங்க சண்டையை பார்க்கும்போது இவங்க வந்து அந்த பொண்ணுங்களை ஹோல்டுல வச்சிருக்காங்க. ஏன் சொல்லுங்க, இந்த 2 பேரையும் உள்ள வீட்டுக்குள்ள வந்து யாருமே இல்லாம இந்த 2 பேரை உள்ள விட்டா கூட 100 நாள் ஷோ ஓட்டிடலாம். அந்த அளவுக்கு அடிச்சுக்குங்க போல ரெண்டுமே. அதாவது ஷோல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல 2 பேரும் பேசுறாங்க. 2 பேருமே என்ன பேசுறாங்கன்னே தெரியல. ஒரு பொண்ணு என்னன்னா உமன் சேஃப்டின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ பேசுது. ஏமா இந்த மாதிரி டாபிக்லாம் தூக்கிட்டு வராதீங்கமா. இதே மாதிரி தான் போன சீசன்ல அந்த சுபின்ற அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணு வந்து நான் மீனவர்கள் அந்த கம்யூனிட்டிக்காக நான் வந்து பேச வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. கடைசி வரைக்கும் என்னமா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டா, நான் தான் பண்ணேன், என்னது வாயில வாத்தியம் வச்சேன் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அந்த பொண்ணு வரும்போது நல்ல இன்டெலிஜென்ட் நினைச்சோம். நடுவில் இந்த எஃப்ஜேன்னு ஒரு கேரக்டர் வந்தாப்பல வந்துட்டு ஏன் சும்மா இருக்க, இரு வாயில வாத்தியம் வாசிக்கிறது அப்படின்னு கத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கத்து கொடுத்தாப்ல, ஜோலியை முடிச்சு விட்டாப்ல. ஸோ அதே மாதிரி இந்த பொண்ணு வரும்போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உமன் சேஃப்டியை பற்றி நான் வந்து உறக்க சொல்லணும் மக்களுக்கு, அதனால தான் இந்த ஷோக்குள்ள நான் வரேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, எனக்கு அதை பார்க்கும்போது ஏன் இப்படி பச்சையா போய் சொல்றேன், இந்த ஷோக்கு வரதுக்கு எல்லாருக்குமே ஒரே காரணம் ஃபேம் ஆகணும். நான் வந்து ஃபேம் ஆகணும், பணம் கூட செகண்டரிங்க. இந்த ஷோக்கு வந்து நான் ஃபேம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அதை வச்சு ஒரு ஃபேமை கிரியேட் பண்ணி அதை வச்சு என் லைஃப்ல நான் செட்டில் ஆயிடுறேன். அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு 400K ஃபாலோவர்ஸை கொண்டு வந்துட்டேன்னா லைஃப் செட்டில் ஆயிடுங்க, அதை நான் பண்ணாலே போதுமே அப்படின்ற மைண்ட் செட்டை தான் முக்காவாசி பேர் உள்ள வர்றது. எனக்கு வந்து ஃபேம் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டை தான் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உமன் சேஃப்டி பற்றி நான் பேசணும், மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆனால் இங்கே என்ன புரியலன்னா, வந்தது ஒரு காரணம், ஆனால் இவங்க ஒரு காரணத்தை போடுறாங்களே அதுதான் எபா அப்படின்ற மாதிரி இருக்கு. கூட வந்த இன்னொரு பொண்ணு அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுருந்ததுல, சோ அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அமைதியாவே இருந்தது. அந்த பொண்ணு வந்து யோ 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 அப்படின்ற மாதிரி என்ன பாடி லாங்குவேஜ் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் இவங்க 2 பேரையும் ஒண்ணா விட்டு 2 பேரும் டிபேட் பண்ணுங்க, பேசிக்கோங்க, 2 பேருக்கு ஒரு கான்செப்ட் சும்மா பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே பேச ஆரம்பிச்சதுல இருந்து சண்டை, என்னடா இந்த அளவுக்கு சண்டை போட்டுக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரியான சண்டை. இதுக்கு நடுவில் மாயா ஒன்று கொளுத்தி போட்டாங்கன்னு சொன்னல, மாயா வந்து ஏமா நீ அந்த பொண்ணை பத்தி ஒரு 4 நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லு, நீ அந்த பொண்ணை பத்தி ஒரு 4 நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளவுதாங்க, மொதல் பாயிண்ட்ல 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணுங்க இது ஒரு பேக்குங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது, நான் பேக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சந்திரமுகியா மாறுது. அடடே என்னடா, கடைசியில மாயா வந்து ஏமா நீ நாங்க நினைச்சதோட பயங்கரமா சண்டை போடுறீங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம் நினைச்சோம், ஆனா நீங்க
சண்டை போட்டதை பார்த்து எங்களுக்கே பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டியா இருக்கு, இந்த பீஸுங்க எங்களுக்கு ஷோக்கு தேவை, அட்லீஸ்ட் இந்த காமன் மேன் ஷோக்காவது நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்ட காரணத்துக்காகவே. ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட வேலிடா மெச்சூர்டா பேசவே இல்லை, ரெண்டு பேருமே கண்ணாபின்னான்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள செலக்ட் பண்ணாங்க, தட் மீன்ஸ் ஹோல்டில் வச்சிருக்காங்க. எதுக்காகனா உங்க ரெண்டு பேர் காம்போ சூப்பரா இருக்கு. இதுல வேற ரெண்டு பேரும் ஒரே ரூம் எடுத்திருக்காங்க, அந்த ஷோக்கு வரதுக்காக ஒரு ரூம் எடுத்து ரெண்டு பேர் தங்கிட்டு இருக்காங்க. ரூமுக்குள்ள எந்த அளவு சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு பாருங்க. எனக்கு என்னன்னா ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல இருந்து அந்த ஷோக்கு ஒண்ணா வந்திருக்காங்க. ஒண்ணா வந்தவங்கள 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா பரம எதிரியா மாத்திருச்சு இந்த ஷோ. இத்தனை பிக் பாஸ் கூட இல்ல, அதுதான் ஒரு சூனியம் முடிச்ச வீடு. அந்த வீட்டுக்கான படிதான் இது. அந்த படியில கால் வச்சோன்னு பாத்தீங்கன்னா இப்படி பத்திக்கிட்டு எரியுது. எல்லாம் யோசிச்சுக்கோங்கடா, அந்த வீட்டுக்குள்ள போனவங்க நிலைமை என்ன ஆகுன்னு. உண்மையிலே சொல்றேன், அந்த பிக் பாஸ் காமன் மேன் இந்த ஷோ, அதாவது எபிசோட் நம்பர் 3 3வது எபிசோடு, இந்த ஷோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன ரிவ்யூ அப்லோட் பண்றதுக்கான டைமிங் தான் எனக்கு என்னன்னு சரியா தெரியல, நீங்களே சொல்லுங்க. ஏன்னா இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல காலையிலே விட்டுறானுங்க, அதே மாதிரி கலர்ஸ் தமிழ்ல 5:30 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்றானுங்க, விஜய் டிவில 10:30 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்றானுங்க, 10 மணியோ 10:30 மணிக்கோ டெலிகாஸ்ட் பண்றானுங்க. சோ எந்த டைம்ல ரிவ்யூ அப்லோட் பண்ணா கரெக்டா இருக்கும், உங்களோட சஜஷனை நீங்களே சொல்லுங்க. அந்த டைமை நான் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.